அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின்னிஃப்டி, மிட் கேப் போன்ற வகைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டு இருக்கோம். அப்படி பதிவிடக்கூடிய வகையில் நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், ஆகஸ்ட் மாதத்தோட ஃபஸ்ட் வீக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், மார்க்கெட் வந்து போன வாரம் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, அப் ட்ரெண்டில் தான் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல்களும் உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெஃப்டியோட வீக்லி கேண்டில். நம்ம வந்து சொல்லியிருந்தோம், போன வாரம் சொல்லியிருக்கும் போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டிலாக இருக்குது. இந்த ரிவர்சல் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து டேயில் வந்து கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் ஒரு 2 வீக்ஸ் கேண்டில் வந்து லோ வந்துச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி அகைன் வந்து அப்பில் தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த கேண்டிலோட இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 கேண்டிலோட எங்கல்ஃபினாக தான் இது இருக்குது. சரிங்களா? புல்லிஷ் எங்கல்ஃபின் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த புல்லிஷ் எங்கல்ஃபின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கேண்டிலை அப்படியே ஃபுல்லாக வந்து எங்கல்ஃப் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இந்த கேண்டிலோட இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபின் போல தான் இருக்குது. சரிங்களா? ப்ரீவியஸ் கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது இது புல்லிஷ் எங்கல்ஃபின் போல தான் இருக்குது. ஆனால் வந்து க்ளோசிங் வந்து இந்த வீக்லி இந்த கேண்டிலுக்கு மேலே வைக்கல. இந்த க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹை எவ்வளோ இருக்குன்னா 24,584 அப்படிங்கிறது நெஃப்டியோட ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ஆனால் இந்த வீக்கோட ஹை வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 24,861.15 அப்படிங்கிற லெவல் வந்து நியூ ஆல் டைம் ஹையை வந்து மார்க் பண்ணியிருக்கு நண்பர்களே. சரிங்களா? ஆனால் ப்ரீவியஸ் ஹையை விட ஒரு 20 பாயிண்ட் கீழே வச்சு தான் க்ளோசிங் வந்து முடிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் வீக்கு ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சிருந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே புல்லிஷ் தான். சரிங்களா? இது இப்படியே புல்லிஷாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கோட க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நண்பர்களே. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாரி கொடுத்துருக்காங்களா, ஏன்னா டபுள் டாப் மாரியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறின கேண்டில் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் போலே இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வரைக்கும் வந்து கீழே லோ வந்துட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்குன்னா மேலே போயிருக்கு. மேலே போனது எங்கே போயிருக்கு அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 நாளோட கேண்டில் வந்து ஒரே நாள் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து மாறி இருக்கு. சரிங்களா? இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், டபுள் டாப் ஃபார்மேஷனும் வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து லோ வந்திருக்கு, லோ வந்துட்டு ஹை, இந்த லோ வந்துட்டு டபுள் டாப் எடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த இடத்துல 2 சான்சஸ் இருக்குது நண்பர்களே. என்னடா அது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போதுமே வந்து க்ளோசிங் வந்து அப்படி தான் நண்பர்களே வைப்பாங்க, ஒரு சஸ்பென்ஸாக தான் வைப்பாங்க. ஏன்னா புல்லிஷ் எங்கல்ஃபினாக வச்சா எல்லாருமே வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ட்ரேடை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை புதுசாக பொசிஷன்லாம் எடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது அந்தமாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ட்ராப் மாதிரி. சரிங்களா? ஒரு டவுட்டில் கன்ஃபியூஷன்லேயே வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தமாரி பண்ணுறது. இப்படி கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 23,600. ஓகே, மேலே போணுச்சு அப்படின்னா டார்கெட் வந்து என்னங்கிறத ஃபிப்னாசி லெவலை வச்சு நான் சொல்கிறேன். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனாலும் அப் ட்ரெண்டா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டபுள் டாப்போட ஃபார்மேஷனை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஓகே, இப்போ வந்த லோ டு ஹை மார்க் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க 25,061 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த லெவலை வந்து நம்ம வீக்லியில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒன்ஸ் 834 அப்படிங்கிற லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 25,062 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா 25,170 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும்.
அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 25,325 அப்படிங்கிற லெவல் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போது சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபிப்னாசி லெவல் படி சப்போர்ட் வந்து இந்த இடம் 24,684 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,554 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் சப்போர்ட். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. 24,464 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் வந்துச்சு பார்த்தீங்களா 24,080, இதுதான் மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை வந்து நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிடும். அது எது வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டவுட்டு தான் இருக்குது நண்பர்களே. ஒன்ஸ் வந்து ஒரு டே கேண்டிலாவது இதற்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். க்ளோசிங் வந்து மேலே முடிச்சிருந்தாங்கன்னா நம்ம ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கலாம். மேலே முடிக்காததுனால கொஞ்சம் டவுட்லேயே தான் நம்மளை வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் ஆனால் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துடும். ஆனால் பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம மார்க்கெட் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் மேலேயே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே வந்துக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக பிரேக் பண்ணது ரொம்பவே வந்து ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ். ஏன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரெண்ட் லைனு மேஜராக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அகைன் மேலே போயிட்டு ஒரு ஸ்விங்கு தான் எடுத்திருக்கு. இந்த ஸ்விங் அப்படியே மேலே போகிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஒரு 60% சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு 40% தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகி தான் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நல்ல சூப்பரான பிரேக் அவுட் ஆனிச்சு இந்த இடத்துல. ஏன்னா இது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த இடம் இந்த ட்ரெண்டு பட்ஜெட்டில் தான் கீழே வந்துச்சு. பட்ஜெட்டில் இல்லை, எலெக்ஷன் டைமிங்கில் கீழே வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படியே மேலே வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தான் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன் என்ன ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த டபுள் டாப்பை எடுத்துகிட்டு கீழே வரலாம், வந்துட்டு இப்படி போகலாம் ஒரு சான்சஸ். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படியே இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரிங்களா? இன்னொரு ஃபிப்னாசி லெவல் இருக்குது. இது இன்ட்ராடேக்கான ஃபிப்னாசி லெவலு. இந்த லோ டு ஹையை நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாங் டார்கெட் கிடைக்கும். இது வந்து பொசிஷனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய நிஃப்டியோட ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லெவல்லேருந்து ஃபிப்னாசி லெவல் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஓகே மார்க்கெட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 1.4 அப்படிங்கிற லெவலில் வந்து ஓவரால் ட்ரெண்டு. சரிங்களா? நம்ம இப்போ பார்த்தது சற்று நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது ப்ரைமரி ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 1.4 அப்படிங்கிற லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 1.68 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் தான் இருக்குது. சரிங்களா? இந்த 1.618 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகி தான் சூப்பராக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவல்லேருந்து மேலே போணுச்சு அப்படின்னா 25,384 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இது ஓவரால் ட்ரெண்டு. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் பண்ணிவிட்டு
25,384 அப்படிங்கிற ஓவரால் ட்ரெண்டை மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. சரிங்களா? இன்ட்ராடேக்கான லெவல்ஸு இந்த லெவல்ஸு, ஆனால் ஓவரால் ட்ரெண்டு மார்க்கெட் வந்து நல்லா 1.4 சப்போர்ட் எடுத்துகிட்டு 1.68 பிரேக் அவுட் ஆகிட்டு 2% லெவலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகே, பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் வந்து ஃபிப்னாசியோட இந்த லெவல் படி பார்த்தோம் அப்படின்னா 0.362 அப்படிங்கிற இந்த லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஓவரால் ட்ரெண்டு அழகாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் வீக்கை வந்து எங்கல்ஃபின் தான் பண்ணியிருக்கு. நெஃப்டி வந்து புல்லிஷ் எங்கல்ஃபின் கிடையாது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது புல்லிஷ் எங்கல்ஃபின் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எங்கல்ஃபின் எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 51,733 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இமிடியேட்டாக போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்த ஹை 51,295 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்டு ஓகே 51,761 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படின்னா இந்த பாக்ஸ் பேட்டர்னை விட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். 52,778 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சப்போர்ட் வந்து இந்த வீக் வந்த லோ, போன வாரம் வந்த லோ 50,450 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,694 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிப்னாசி லெவலையே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, 48,889 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 50,570 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபிப்னாசி லெவலும் சேமாக இருக்கும். ஓகே, இந்த ஃபிப்னாசி லெவலை கொஞ்சம் சேஞ்ச், இதுதான் டேல வந்து கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. சின்ன ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, லெவல் இந்த லெவல் ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து வீக்லிக்கான இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஃபின் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் அதை 1 ஹவரில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் தான் சப்போர்ட்டு 22,875 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வந்தால் 22,811, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,654 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் ஃப்ரைடே வந்த இந்த ரேலி வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,389 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 23,641 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 23,839 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடேக்கு நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். மிட் கேப் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை கீழே பிரேக் பண்ணால் கீழே போகும், மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக எப்படி பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு, ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் போல் இருக்குது அப்படிங்கிறத. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கன்சால்டேஷன் ஆகிட்டு அப்படியே பிரேக் அவுட். இந்த இடம் இனிமேல் ரெசிஸ்டன்ஸ்.
இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம், இந்த ட்ரெண்ட் லைன் மண்டேவே எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்பிரி டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எக்ஸாக்டாக. ஓகே, இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 12,752 அப்படிங்கிற. ஒன்ஸ் இந்த லெவலை நெஃப்டி போலவே வந்து மிட் கேப்பும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன். இந்த சேனல் பேட்டர்ன் வந்து டேல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும், அழகாக வந்துச்சு மிட் கேப்பு. இந்த ட்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ட்ரெண்டாக இருந்துச்சு. இந்த லெவலை கூட நான் டெலீட் பண்ணிக்கிறேன், இது அடிஷ்னலாக வந்தது. இது எப்போ வந்ததுன்னா இந்த செபி வந்து மிட் கேப்லாம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஓவராக வந்து ஏறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும்னு சொன்னப்போ வந்த லோ திரும்பி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரைமரி சேனலுக்குள்ளாரையே வந்து மிட் கேப் வந்து வந்துருச்சு. ஒன்ஸ் மிட் கேப் வந்து இந்த சேனலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மிட் கேப்புக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெஃப்டி போலவே இந்த பட்ஜெட்டில் நெஃப்டி வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா, சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போணுச்சு பார்த்தீங்களா, இந்த மாரி போணுச்சு அப்படின்னா மிட் கேப்போட ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ரேலி வரும். மிட் கேப்பும் கண்டினியூவாக ஒரு நல்ல ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, அதெல்லாம் நான் வந்து டெய்லி வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லியுமே வந்து தெரிய வரும் நண்பர்களே. நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நம்மளோட ப்ரைமரி ட்ரெண்ட் என்ன, செகண்டரி ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெய்லி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான், தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2x3x4 மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. புரோக்கரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கண்டினியூவாக 3 மந்த் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட்டுக்குள்ளார வாங்க. அதுவும் உங்களோட கேபிட்டலில் 10-15% மட்டும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலுக்கு ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும். இது என்னோட பர்சனல் அட்வைஸ் நண்பர்களே. ஓகே, நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.